ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். டிராகன் பால் காக்குமே எபிசோட் 8 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். சரி, ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் கோட்டனும் ட்ரங்க்ஸும் ஒரு மிகப்பெரிய டோரை ஓப்பன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த ஒரு டோர் சாதாரணமான டோர் இல்லை. இதுக்கு பின்னாடி கோட்டன் ட்ரங்க்ஸோட ஃபியர் இருக்குது. இதை இவங்க பீட் பண்ணால் அவங்களுக்கு அல்டிமேட் பவர்ஸ் கிடைக்கும்னு விஸ் சொல்லியிருப்பார். இதுக்காக இவங்க பயங்கரமாக மைண்டை ட்ரெயின் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே கோட்டன்ஸ் உட்காந்துட்டு இருப்பார். அடே கோட்டன்ஸு, நீ எங்கடா இங்கேன்னு ட்ரங்க்ஸும் கோஹானும் கேட்க, நான் தான்ப்பா உங்களோட சேலஞ்சர்னு அவர் சொல்கிறாரு. அப்போது எங்களோட ஹிடன் டீமன் நீதானான்னு ட்ரங்க்ஸ் கேட்க, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் பயங்கரமான பவர்ஸை மாஸ்டர் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் அந்த பவர்ஸை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதனால் இப்போது நீங்கள் 2 பேரும் ஒரே டைமில் உங்கள் அஃபென்சிவ் எபிலிட்டிஸை யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் எந்த டிஃப்ரென்ஸும் வராமல் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஃபியூஷனில் இருந்தால் எப்படி உங்களோட எபிலிட்டிஸ் ஒன்றா இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் இந்த பவர்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னு கோட்டங் சொல்ல, அதை ரொம்ப ஈஸியாகவே ட்ரங்க்ஸும் கோட்டனும் பண்ணுறாங்க. என்னடா இதுதான் ட்ரைனிங்கா? ரொம்ப ஈஸியாக இருக்கே விஸ், உன்னோட ட்ரைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் எங்கள் ஈக்குவலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கொடுன்னு கோட்டனும் ட்ரங்க்ஸும் சொல்ல, விஸ் வேற ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், பீரஸ் அவரோட ஹோம் பிளானட்டுக்கு போனது விஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதை நினச்சி விஸ் யோசிச்சுட்டு இருக்க காட்சிகள் மாறுது. பீரஸ் கேசின்னு சொல்லப்படுற ஒரு பிளானட்டுக்கு வராரு. இது எக்ஸாக்டாக யூனிவர்ஸ் 6 and 7 பார்டரில் இருக்குது. அங்கே பீரஸ் அவரோட அப்பாவை மீட் பண்ண போகிறாரு. பட் அவர் ஆல்ரெடி இறந்து போய் அவரை கஃபினில் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே பீரஸ் மட்டும் தனியாக இல்லை, சாம்பாவும் கூட இருக்காரு. ஏய், நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பீரஸ் சாம்பாவை பார்த்து கேட்க, முட்டாள், உனக்காக நான் இங்கே மாதக்கணக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சாம்பா சொல்கிறாரு. நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்பான்னு பீரஸ் அவரோட அப்பாவோட கஃபினை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இப்போது உயிரோடு இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சுப்பாரு. கண்டிப்பாக உன்னை விட பெஸ்ட்டாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாருன்னு சாம்பா பீரஸை பார்த்து சொல்ல காட்சிகள் மாறுது. விஸ் கோட்டன் அண்ட் ட்ரங்க்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதால உங்களுக்கு நான் எந்த மாதிரியான பவர்ஸை கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். இந்த ட்ரைனிங்கோட கான்செப்டே உங்களுக்கு காட் கீயை கொடுக்கறது தான். ஏன்னா காட் கீ இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ஈவில் என்டிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியாது. பட் காட் கீயை அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் 3 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போக நீங்கள் சிம்பிளான ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்பியரை உங்களோட உடம்பால் தாங்கிட்டா போதும். 3வது ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போவே உங்களுக்கான டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஸ் அவரோட ஸ்பியரை லான்ச் பண்ண ட்ரங்க்ஸும் கோஹானும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பியர் உடம்புல பட்ட உடனே ட்ரங்க்ஸும் கோஹானும் ரத்தத்தை கக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் விஸ் ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அதாவது இந்த ஸ்பியரை தன்னோட உடம்புல வாங்கி உயிர் பொழைச்ச 2 பேர்னா அது கோகுவும் வெஜிடாவும் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு ஸ்பியருக்கு அப்படி ஒரு அஃபென்சிவ் எபிலிட்டி இருக்கிறதா விஸ் சொல்லுவார். உங்களால் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட்னு விஸ் சொல்கிறாரு. விஸ் நினச்ச மாதிரியே ட்ரங்க்ஸும் கோட்டனும் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. காட்சிகள் மாறுது. வெஜிடா, ப்ரோலி, காலிஃப்ளான்னு மொத்த சேயின்ஸும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது கிங் சடலா அங்கே வராரு. இதை பார்த்த வெஜிடா, என்ன கிங் சடலா, இப்போலாம் அடிக்கடிக்கு எங்கள் ட்ரைனிங்கை பார்க்க வரா மாதிரி இருக்குது, உங்களுக்கு நான் ஏதாச்சும் ட்ரைனிங் கொடுக்கவான்னு வெஜிடா கேட்குறாரு. எனக்கு எந்த ட்ரைனிங்கும் வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக நீயும் உன்னோட கூட்டாளிகளும் நாளைக்கு காலையிலக்குள்ள உங்கள் யூனிவர்ஸ்க்கு நிறைய கட்டுங்கன்னு கிங் சொல்கிறாரு. எனக்கு புரியலை, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு வெஜிடா கேட்க, இல்லை வெஜிடா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட உன்னோட அந்த டீமன் சூப்பர் சைன் ஃபார்மை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
ஆனால் அதை மீறியும் நேத்து நீ அதை யூஸ் பண்ணியிருக்க. அதை தாண்டி அந்த டீமன் ஃபார்மை என்னோட மக்களுக்கே நீ டீச்சும் பண்ணியிருக்க. இதுக்கு மேலே உன்னை விட்டா எங்களுக்கு தான் டேஞ்சர். காட்ஸ் உடனே இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வெஜிட்டாவை காட்ஸ் பிடிக்க வராங்க. ஆனால் வெஜிட்டா மொத்த பேரையும் அடிச்சு போட கிங் வெஜிட்டாவை செம்ம அடி அடிக்கிறாரு. என் பிளானட்கே வந்து என் மக்களையே நீ அடிப்ப, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு கிங் வெஜிட்டாவை செம்ம அடி வெளுக்கிறாரு. இதை பார்த்து ப்ரோலி டென்ஷன் ஆகுறாரு. ஆனால் வெஜிட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே கிங்கை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அடுத்தடுத்து பெரிய பிளாஸ்ட் பண்ணி கிங்கை ஆல்மோஸ்ட் டெஃபிட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறாரு. நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, இந்த டீமன் ஃபார்மை நான் யாருக்கும் டீச் பண்ண விடமாட்டேன்னு கிங் சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான வெஜிட்டா எனக்கு புரியலை, இந்த ஒரு ஃபார்ம் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ கடுப்புன்னு கேட்குறாரு. அப்போதான் கிங் முதல்ல இந்த ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற கதையை சொல்கிறாரு. பிளானட் சடலால் ஒருத்தன் ரொம்ப பெரிய தொல்லைகளை அப்போது கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை அப்போ இருந்த கிங்கால கூட தீர்த்து கட்ட முடியல. நாளுக்கு நாள் அவனோட தொல்லைகள் அதிகமாக இப்போ கிங்கா இருக்கிற சடலா அந்த தொல்லை கொடுக்குற ஆளை தேடி போய் கொண்டு இருப்பாரு. அப்படி அவனை கொல்றப்போ கிங்கோட ரேஜ் அதிகமாகி இந்த ஒரு சூப்பர் சையன் ஃபார்மை அவாய்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபார்ம் அவரோட உடம்ப க்ளோ ஆக்குனதோட மட்டும் இல்லாமல் அவரோட ஹேரையும் கோல்டன் கலரில் மாற்றிருக்கும். இதை யூஸ் பண்ணி அந்த எனிமியை சடலாக பீட் பண்ணாலும் அவரோட உடம்புல இருந்து வந்த கட்டுப்படுத்த முடியாத ஃபயர் அக்கம் பக்கத்தில் இருந்த மொத்த பேரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. இதோட ரேஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சடலாக எந்த மக்களை காப்பாற்ற நினச்சாரோ அதே மக்களை அன்னைக்கு நைட்டு கொன்று குவிச்சிருப்பாரு. அதிலிருந்து இந்த ஒரு ஃபார்மை கர்சட்னும் டீமன் ஃபார்ம்னும் சடலாக நினச்சாரு. அப்போலேருந்து இந்த ஃபார்மை வெறுத்தாரு. இது எல்லாத்தையும் கேட்ட வெஜிட்டா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிங் சடலா, நீ இவ்வளோ நேரம் கர்ஸ்டுன்னு சொன்ன இந்த ஃபார்மை காபாவால் இனிஷியலாக அவாய்ட் பண்ண முடியலை. ஆனால் கடைசியாக அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த ஃபார்மையே அவாய்ட் பண்ணான். இப்போ சொல்லு, இந்த காபாவும் டீமனான்னு வெஜிட்டா கேட்க, இப்போ அவன் டீமனா இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் இந்த ஃபார்ம் அவனையும் மாற்றிடும்னு கிங் சொல்ல வெஜிட்டா கடுப்பாகிறாரு. என்ன வெஜிட்டா, நீ இந்த டீமன் ஃபார்முக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு கிங் சடலா கேட்க வெஜிட்டா மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சடலா, நானும் லட்சக்கணக்கான உயிர்களை கொன்னிருக்கேன்னு சொல்கிறாரு. தெரியும், இந்த ஃபார்மை வச்சு தானேன்னு கிங் சொல்ல, இல்லை, இந்த ஒரு ஃபார்ம் லெஜெண்டரி, அவ்வளோ சீக்கிரம் இதை யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் இதை நான் அவாய்ட் பண்ண அப்புறம் நான் யாரையுமே கொல்லலைன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. என்னால் நம்ப முடியல, அது எப்படி சாத்தியம்னு கிங் கேட்க, இதுக்கு ரீசன் என்னோட ரைவலான கோகு தான்னு வெஜிட்டா சொல்கிறாரு. யார் அந்த கோகுன்னு கிங் கேட்க, அவன் ஒரு சாதாரண சேயன் தான், ஆனால் அவனோட குவாலிட்டி சாதாரணமானது இல்லை. லோ கிரேட் சேயனா பிறந்தாலும் கடுமையான ட்ரைனிங்கால் எதையும் சாதிக்க முடியும்னு அவன் தான் எனக்கு டீச் பண்ணான். அதே சமயத்தில் நம்மளோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு டீச் பண்ணதும் அவன்தான். இந்த சூப்பர் சைன் ஃபார்ம் மட்டும் இல்லை, எல்லா பவர்ஸும் ஒரு ஆயுதம் மாதிரி தான். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீ எந்த பவர்ஸையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்னு வெஜிட்டா சொல்ல, இவ்வளோ பவர்ஸை தனக்குள்ளே வச்சுருந்தும் இந்த ஒரு சேனால் எப்படி இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்க முடியுது, எப்படி இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னு கிங் ஆச்சரியப்படுறாரு. நீ சொன்ன மாதிரி நாங்கள் கிளம்புறோம், ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டீச் பண்ணாதன்னு வெஜிட்டா சொல்லிட்டு கிங்குக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. அப்போ கிங் வெஜிட்டாவை தாண்டி கோகுவையே பார்க்குறாரு. மொத்த சயின்ஸும் இவங்க 2 பேரும் சமாதானமானதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. காட்சிகள் மாறுது. ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு ஏஞ்சல் ஒரு வித்தியாசமான சமனை பண்ணுது. அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உருவம் அப்பியர் ஆகுது. இங்கே அப்பியர் ஆனது யாரு? இவர் எனிமியா ஃப்ரெண்டானு தெரிஞ்சிக்க அடுத்த எபிசோட் வரை வெயிட் பண்ணுங்க.